அன்பன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ காட்டம் பாருங்கள், அங்கே தான் இருக்கேன் இப்போது. சரிங்களா, ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம என்ன வாங்க போகிறோம்னா போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. அந்த இடத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் இது. சரிங்களா, ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். சரி, அது எந்த இடம்னு போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடமும் வந்து கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். ஓகே, வாங்க பதிவுக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம இங்கே தாங்க வந்திருக்கோம், அதாவது சாந்தி ஸ்வீட்ஸ். சரிங்களா, திருநெல்வேலி இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ போட்டதை பார்த்தீங்களா, இங்கே தான் போயிட்டு நானும் வாங்க போகிறேன், அல்வா வாங்க போகிறேன். ஸோ இருட்டு கடை அல்வாவுக்கு போக முடியாத ஒரு பட்சத்தினால ஸோ இங்கே வந்து வாங்குறாங்க. இது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற இவங்களோட கிளைகள் எதுவும் கிடையாது. இது ஒன்று தான் அங்கே திருநெல்வேலியில். சரிங்களா, ரொம்ப அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக யாராவது வந்து வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சுட கொடுப்பாங்க, சுட கொடுப்பாங்க. நான் வாங்கி சாப்பிடுங்க. யாராக இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி இப்போ நான் போய் வாங்க போகிறேன், வாங்க போய்ட்டு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் எங்கன்னு. தெரியாதவங்களுக்கு அதாவது ஜங்ஷன் பஸ் ஸ்டாப் இருக்குது இல்லையா, அதாவது பழைய பஸ் ஸ்டாண்ட் புதுசாக கட்டியிருப்பாங்க, தந்தை பெரியார் பஸ் ஸ்டாண்டு, அது ஆப்போசிட்டில் தாங்க எது இருக்குது. ஸோ காட்டுற மாதிரி கொடுங்க. சரிங்களா, பின்னாடி பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு இது தெரியுதுங்களா, பஸ் ஸ்டாண்டு பாருங்கள். அது பக்கத்துலலாம் கூட இருக்குது. ஸோ அங்கே பக்கத்தில் வந்து அந்தளவுக்கு கிடையாது. இது ஏன்னா ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கடைன்றதுனால இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. வாங்க நம்மளும் போய்ட்டு பார்ப்போம், நம்மளுக்கு என்ன கிடைக்க பார்த்து வாங்கிட்டு போகலாம் வாங்க. அல்வா தான் வாங்க போகிறேன், அல்வா வாங்கிட்டு போகலாம் வாங்க. விலைப்பட்டியல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதாங்க அவங்களோட விலைப்பட்டியல். நம்மளும் அல்வா வாங்கியாச்சு. சரிங்களா, வாங்க நம்ம கிளம்ப வாங்க. வந்ததுக்கு நம்ம அல்வா வாங்கியாச்சு. சுட இருக்குங்க, சுட இருக்குது கவரில். ஆமாம், கவரில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சுட சாப்பிட்ணும். இது நம்ம ஊரை போய் சேர வரைக்கும் சில்லுன்னு ஆகிடாது, ஆறி போயிடும். வேறு லெவலாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, வேறு லெவலாக இருக்கும். வாங்க, ஓகே நண்பர்களே, வாங்க நம்ம பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.